முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சத்தான கேரட் சட்னி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். கேரட் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்றும் சின்ன சைஸ் கேரட்டும் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பொடியாது மாதிரி நறுக்கிக்கோங்க. அதாவது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் பாதி தேங்காய் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து உளுந்து வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 4 மிளகாய் நான் வந்து எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூனு, உளுந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேரட் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வந்து கேரட் சட்னிக்கு வந்து இது மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கடலப்பருப்பும் உளுந்தும் எடுத்துருந்தேன் பாருங்கள். இதை வந்து நல்லா செவக்க வந்து வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம உளுந்தும் கடலப்பருப்பு போட்டுருந்தோம். அது நல்லா செவக்க வந்து நான் வறுத்துட்டேன். இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த இந்த மிளகு இருக்குது பாருங்கள். மிளகு இதில் வந்து போட்டுக்கோங்க. அதாவது வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன் பாருங்கள். சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து வணக்கிக்கோங்க. நான் வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டோம். அது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வணக்கினா போதும். இப்போ வந்து இதை எடுத்து ஒரு தட்டில் வந்து இதை சுத்தமாக வந்து நம்ம வலிச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து இதை வந்து ஆறணும். ஆறினோடனே அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைக்கணும். இதை நான் சுத்தமாக வந்து வலிச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கடாயிலே வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம எண்ணெய் மீதி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த எண்ணெயிலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கேரட் எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த கேரட்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை போட்டுக்கோங்க. இது வந்து மிளகாய் எடுத்தோம், அதையும் இதில் போட்டுக்கோங்க. புளி இதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய் இதோடு சேர்த்துக்கோங்க. இது கொத்தமல்லி தழை இதையும் போட்டுக்கோங்க. இது வந்து கருவேப்பிலை அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை வணக்கணும். வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். கேரட் போட்டு தேங்காய் புளி எல்லாம் போட்டுருந்தோம் பாருங்கள். அது நல்லா வணங்கிடுக்கு. 5 நிமிஷம் வந்து கைவிடாமல் நல்லா இப்படியே வணக்கி விட்டிங்கன்னா நல்லா வணங்கிடும். இப்போ வந்து நம்ம உப்பு எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த உப்பை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா வந்து ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்கள். நம்ம கேரட்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் வந்து நம்ம வணக்கி ஆற வச்சுருந்தோம் பாருங்கள். அது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இதை வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டதை நல்லா நைஸாக வந்து சட்னியை வந்து அரைச்சிக்கிட்டோம். கேரட் சட்னி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து இதில் போடணும். நான் அடுத்தது காட்டுறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து இந்த துவையலில் வந்து சேர்த்துக்கோங்க. நமக்கு சுவையான சத்தான கேரட் துவையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாதத்தோட இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.